நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 4 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தகவல். மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் திட்டத்திற்காக அமைக்கப்பட்டு வரும் சுரங்கப்பாதை 394 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசிய அதிவிரைவு ரயில் நிறுவனம் தகவல். உதகையில் ஆளுநர் ஆர் தலைமையில் தொடங்கியது 3வது துணைவேந்தர்களின் மாநாடு. ஆசிரியர்களின் திறன்களை உருவாக்குதல் உள்ளிட்ட தொடர்பாக முக்கிய ஆலோசனை. அமித்ஷா பற்றி அவதூறாக பேசியதாக ராகுல் காந்தி மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கு ஜூன் 7ஆம் தேதி விசாரணை. பெங்களூருவில் 2018 பேசியது தொடர்பாக சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு. தமிழகத்தில் வாக்கு எண்ணும் பணியில் 38,500க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுவார்கள் என்றும் அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்கு 3,300 மேஜைகள் அமைக்கப்பட உள்ளதாக சத்யபிரதா சாஹூ தகவல். ஒவ்வொரு மேஜையிலும் வாக்கு எண்ணும் பணி கேமராவில் பதிவு செய்யப்படும் எனவும் அறிவிப்பு. ஆண்டிப்பட்டி அருகே கழிவுநீர் செல்வதில் ஏற்பட்ட தகராறில் பெண் மீது கொடூர தாக்குதல். கண்மூடித்தனமாக தாக்கிய 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் விசாரணை. ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகளில் உலகத்தின் பணக்கார கட்சியாக பாஜக மாறியது எப்படி? ஹிமாச்சல பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. வாக்கு எண்ணும் பணியில் மேற்பார்வையாளர்கள், நுண்பணியாளர்கள் என மொத்தம் 1,433 பேர் ஈடுபட உள்ளதாக ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு. வாக்கு எண்ணும் பணிக்கு கூடுதல் மேற்பார்வையாளர்கள் பணியமர்த்த ஏற்பாடு. சென்னையில் 3 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 584 கேமராக்கள் கொண்டு கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. மே 29ஆம் தேதி முதல் வாக்கு எண்ணும் மையங்களில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.